என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே, குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். குரு பூர்ணிமா இந்து மத ஆஷாட மாதத்தில், அதாவது பொதுவாக ஜூலை மாதம் வரும் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகிறது. இது அறிவு மற்றும் ஆன்மீக ஞானம் நோக்கி தனிநபர்களை வழிநடத்தும் ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளை கௌரவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பண்டிகையாகும். குருக்களுக்கு நன்றியையும் பயபக்தியையும் வெளிப்படுத்தும் நாள் இது. குரு என்றால் இருள் அல்லது அறியாமையை நீக்குபவர் மற்றும் நம்மை வழி நடத்துபவர். யோக மரபில் இந்த நாள் ஆதியோகி சிவன் முதல் குருவாகி சப்த ரிஷிகளுக்கு யோகத்தை பரப்பத் தொடங்கிய நாளாக கொண்டாடப்படுகிறது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாசாத் பரபிரம்மா, தஸ்மை சிற் குருவே நமக. இந்த நாளில் குரு பெருமானின் முக்கியத்தை புரிந்து கொள்வோம் நண்பர்களே. குருக்களை போற்றுதல். ஆன்மீக ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, கல்வி வழிகாட்டிகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவரின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய எவராக இருந்தாலும் சரி, குருக்கள் வழங்கும் வழிகாட்டுதல் மற்றும் ஞானத்திற்கு நன்றி தெரிவிப்பதே முதன்மையான நோக்கமாகும். வேத வியாசரை நினைவு கூறுதல். குரு பூர்ணிமா வியாசர் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா, நேபாளம், பூட்டான் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள இந்து, பௌத்த மற்றும் சமண சமூகங்களில் பூர்ணிமா பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது. குரு பூர்ணிமா வேதங்களை தொகுத்த மகரிஷி வேதவியாசரின் பிறந்த நாளையும் குறிக்கிறது. மேலும் அவர் இந்து வேதங்கள் மற்றும் அறிவுக்கு அளித்த பங்களிப்புக்காக குருக்களின் குரு என்று போற்றப்படுகிறார். ஆன்மீக முக்கியத்துவம். பல மரபுகளில் குருக்கள் என்பவர்கள் சீடர்களை சுய உணர்தல் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கு வழிநடத்தக்கூடிய ஞானம் பெற்ற மனிதர்களாக கருதப்படுகிறார்கள். உறுதிமொழியை மீண்டும் உறுதிப்படுத்துதல். குரு பூர்ணிமா என்பது சீடர்கள் தங்கள் குருவின் போதனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் ஒரு நாளாகும். முழு நிலவின் சின்னம். பூர்ணிமா ஒன்று தோன்றும் முழு நிலவு முழுமை மற்றும் ஆற்றலின் உச்சத்தை குறிக்கிறது. இது சீடரின் நன்றி உணர்வுக்கான விழிப்புணர்வையும் ஆன்மீக முழுமையின் அனுபவத்தையும் குறிக்கிறது. நமது உடலின் கலவை 60-70% தண்ணீரால் ஆனது. சந்திரன் உடல் மற்றும் மனநிலைகள் இரண்டையும் ஆழமாக பாதிக்கும் என்று கருதப்படுகிறது. குரு பூர்ணிமாவின் போது இந்த இணைப்பு அதிகரிக்கிறது. ஆன்மீக நுண்ணறிவு மற்றும் உணர்ச்சி தெளிவை மேம்படுத்துகிறது. இந்த சிறப்பு மிக்க மற்றும் சக்தி வாய்ந்த நாளில் நாம் எவ்வாறு தியானத்தை பயிற்சி செய்ய வேண்டும்? இது இன்று ஒரு புனிதமான நாள் நண்பர்களே. இங்கு சந்திரன் ஆண்டு முழுதும் பூமிக்கு அருகில் தோன்றும். அதாவது நீங்கள் செய்யும் எந்த செயலும் அது உயர்கிறது. நீங்கள் கோபம், வெறுப்பு, பயம் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்தால் அது உயர்கிறது. அதுவே நீங்கள் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுத்தால் ஆன்மீக வளர்ச்சி, தியானம் பயிற்சி செய்தால் அது உயர்கிறது. இந்த நாளில் பூமி கிரகத்தில் அண்டசக்தி மிகவும் சக்தி வாய்ந்தது. எனவே நாம் உயர்ந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு அந்த அண்டசக்தியை பெற இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இரவும் பகலும் அமைதியான தியானத்தில் இருக்க முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. முழு நிலவு தெய்வீக உணவு முறை. லேசான உணவு மற்றும் இயற்கை உணவு, அதாவது காய்கறிகள் மற்றும் பழங்கள் மட்டுமே உட்கொள்ளுங்கள். சிறுநீர் அல்லது நீர் உண்ணாவிரதம் உடல் மற்றும் மன நச்சு நீக்கத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்ததாக, உங்கள் மூச்சு உங்கள் சொந்த குரு. எனவே விடுதலையின் இறுதி பாதையை அடைய இன்று இரவு உங்களால் முடிந்தவரை தியானியுங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக தியானம் செய்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் கடவுள் என்பதையும் உங்கள் உடல் ஒரு கோயில் என்பதையும் உணர்ந்து ஒற்றுமையின் நிலையை அனுபவிப்பீர்கள். இதனால் உங்கள் அனைத்து கர்மங்களையும் எரித்து துன்பங்களின் கர்ம சூழ்ச்சிகளிலிருந்து விடுபட்டு இறுதியாக மோட்சம் அல்லது விடுதலையை அடைவீர்கள். மகவதார் அறக்கட்டளையின் அனைத்து குருக்களுக்கும், நமது பிரம்மரிஷி பிதாமகா பத்திரிஜி ஐயாவர்களுக்கும், நமது உயர் திரு டாக்டர் ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து குருக்களுக்கும் நன்றி. Thank you, sir. Thank you so much.